வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்றைக்கி வீடியோவில் பூட்ஸ்ட்ராப்னா என்ன, அது என்ன பர்பஸ்க்காக இருக்குது, இதை நம்ம கற்றுக்கணுமா கூடாதா, இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. நாம் யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் இந்த மாதிரி பல்வேறு சோசியல் மீடியாக்களையும் அவைலபிளாக இருக்கிறோம். மறக்காமல் அங்கேயும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான HTML, CSS, JavaScript ஃப்ரேம்வொர்க். இந்த ஃப்ரேம்வொர்க் ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸ்டென்சிவ் ஃபீச்சர்ஸ் உள்ளடக்கிய ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டூல் கிட். இந்த பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனை ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது நம்ம எங்கேயும் பே பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இது ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய HTML இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். பூட்ஸ்ட்ராப்பில் நமக்கு நிறைய வெர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 5, வெர்ஷன் 3 and 4 தான் பெரும்பாலான வெப்சைட்களில் ஸ்டில் யூஸ் பண்ணப்படுது. சரி, இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எந்த ஒரு வெப்சைட் எடுத்தாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தீம் இருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக் எடுத்துக்கங்க, ட்விட்டர் எடுத்துக்கங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கங்க, எந்த ஒரு சைட் பார்த்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தீமில் அவங்க கன்சிஸ்டண்ட்டான வெப் டிசைனை காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு கம்ப்ளீட் CSS ஸ்டைல் எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் நம்மளுடைய சைட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் என்ன மாதிரி ஸ்டைல் எழுதணுங்கிறத CSSலாம் நம்ம எழுதி வைக்கணும். இதை எழுதி வச்சு எல்லா HTML பேஜ்லேயும் அதை நம்ம யூஸ் பண்ணால் தான் நமக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டான டிசைன் வரும். இது போக நம்ம எழுதுகிற வெப்சைட் எல்லாம் டெஸ்க்டாப்பில் பார்த்தாலும் படிக்கிற மாதிரி இருக்கணும், டேப்லெட்டில் பார்த்தாலும் படிக்கிற மாதிரி இருக்கணும், ஈவன் மொபைலில் பார்த்தாலும் நமக்கு ஹரிசாண்டலாக ஸ்க்ரோல் பண்ணி படிக்காமல் ஈஸியாக கண்டென்ட் எல்லாம் வந்து நமக்கு சரியாக ப்ளேஸ் ஆகி காட்டணும். இதைத்தான் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் எழுதுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய டஃப்பான ஒர்க். எழுத முடியாதுன்னு சொல்ல வரல, எழுத முடியும். இருந்தாலும் நமக்கு CSS பற்றி முழுசாக தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டையும் CSS டிசைன் எழுத முடியும். ஒரு HTML பேஜில் எப்படி இந்த பூட்ஸ்ட்ராப்பை இன்டெகிரேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். 2 வழியில் நம்மளால் பூட்ஸ்ட்ராப்பை நம்மளோட HTML பேஜில் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஒன்று, getbootstrap.com அப்படிங்கிற சைட்டுக்கு போயிட்டு நமக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனுக்கு உண்டான CSS, JavaScript ஃபைல் எல்லாம் டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய HTML இருக்கிற ஃபோல்டருக்குள்ளே போட்டுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். செகண்ட் வந்து பூட்ஸ்ட்ராப்புக்கு CDN அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இந்த CDNங்கிற லிங்க்கில் எல்லா வெர்ஷனுக்கு உண்டான CSS, JavaScript வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் அந்த லிங்க்கை மட்டும் எடுத்து நம்மளுடைய HTML சோர்ஸ் லிங்காக கொடுத்துட்டா போதும். நம்ம தனியாக டவுன்லோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியும் நம்மளால் பண்ண முடியும். CDN லிங்கை யூஸ் பண்ணி HTML எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்மளுடைய HTML ஃபைலில் பூட்ஸ்ட்ராப்போடைய CDN லிங்கை இன்டெகிரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணிக்குவோம். தென் இதில் க்ரியேட் பண்ணும்போதே பாருங்கள், நமக்கு மெட்டா அப்படின்ற ஒரு டேகும் அண்ட் தென் வியூ போர்ட் அப்படிங்கிற ஒரு மெட்டா டேட்டாவும் நமக்கு ஆட் ஆகுது. இந்த டேக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் பூட்ஸ்ட்ராப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு HTML5 தான் பண்ணணும். அதுக்கு டாக் டைப் அப்படிங்கிற இந்த டேக் இருக்கணும். ஸோ எந்த HTML ஃபைலில் இந்த டாக் டைப் இருக்கோ அது வந்து HTML5 அப்படிங்கிறத மீன் பண்ணிக்கும். ஸோ அதனால் இந்த டாக் டைப் ஃபைல் இருக்கணும். அண்ட் தென் இந்த மெட்டா டேட்டா, இந்த கேரக்டர் செட்டு அண்ட் தென் வியூ போர்ட், இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும். தென் இதில் நம்ம வியூ பண்ணுறதுக்காக சில எம்டி டேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் உடனே பாருங்கள் நமக்கு இங்கே வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. தென் இதில் தான் வந்து நம்மளுடைய CDN லிங்க் ஆட் பண்ண போகிறோம். CDN லிங்க் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஹெட்டர் டேக்கில் நீங்கள் 3 URL மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டைல் சீட்டு அண்ட் தென் JS, 2 JS, jQuery அண்ட் பூட்ஸ்ட்ராப்போடைய min.js, இது ரெண்டத்தையும் நம்ம இங்கே உள்ளே பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் CDN, பூட்ஸ்ட்ராப் CDN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டில் இருந்து நமக்கு இது கிடச்சிடும். ஸோ இதனால் நமக்கு தனியாக டவுன்லோட் பண்ணி உள்ளே ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த CDN லிங்கை யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். இது எப்பயுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். சரி, இப்போ நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் வந்து ஒரு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரில முதல்ல இருந்ததுக்கும் இப்போ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்னும் நம்ம முழுசாக முடிக்கல. நம்ம இது வரைக்கும் ஜஸ்ட்டு லிங்க்கை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் இதில் சில கிளாஸ் ஆட் பண்ணணும். நான் மெயினாக ஒரு கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு இதை ஆட் பண்ணணும். நாங்கள் இந்த இடத்துல ஒரு கிளாஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு இதில் கண்டெய்னர்
அப்படின்ற ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டெய்னர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கிளாஸ். இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த கண்டெய்னர் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த இடத்துல இந்த bootstrap.cssன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ சின்ஸ் இதை நம்ம வந்து உள்ள லிங்க்கை ஆட் பண்ணதுனால நம்மளுடைய HTML பேஜுக்கு வந்து இது வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூட்ஸ்ட்ராப்பை வந்து நம்ம சைட்டில் இன்டகிரேட் பண்ணிட்டோம். பட் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியறதுக்காக நான் சில பூட்ஸ்ட்ராப்புடைய சாம்பிள் கோடை போட்டு பார்க்குறேன். ஸோ இந்த கோடுக்கு பதிலாக நான் ஒரு சாம்பிள் கோடு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பார்க்குறேன். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு பூட்ஸ்ட்ராப்போட சைட் வந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா பாருங்கள் 3 காலம்ஸ். ஸோ எப்போ வந்து டெஸ்க்டாப்பில் நம்ம பார்க்குறோமோ நமக்கு இந்த மாதிரி காட்டும். அதுவே நம்ம மொபைல் வியூவில் போக போக காலம்ஸ் வந்து ஒன்று கீழே ஒன்று அரேஞ்ச் ஆயிரும். இதுதான் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் சொல்கிறது. ஸோ இந்த விண்டோவுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகி காட்டும். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், ஒரு பூட்ஸ்ட்ராப்பை வந்து ஒரு HTML ஃபைலில் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இந்த 3 லிங்க் இருந்தால் போதும். அண்ட் தென் அந்தந்த இடத்துல சில கிளாஸஸ் ஆட் பண்ணால் போதும். இந்த கிளாஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்து இந்த பூட்ஸ்ட்ராப் CSSக்குள்ளே ஏற்கனவே எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து செப்பரேட்டாக எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளுடைய ஒர்க்கை எல்லாமே இவங்களே வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டெமோவிலிருந்து CDNனை HTML இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான காரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சைட்டில் இந்த பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லா எலிமெண்ட்டுக்கும் CSS ஸ்டைல் எழுதி வைக்கிறதுனால நமக்கு மேக்ஸிமம் ஒர்க் வந்து குறைஞ்சிரும். அது இல்லாமல் நம்மளால் பூட்ஸ்ட்ராப்பை கஸ்டமைஸும் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் வேர்ஷனாக வச்சுக்கிட்டு நம்ம சில வேணுங்கிற எலிமெண்ட்டுக்கு கஸ்டமைசபிளாகவும் எழுதிக்க முடியும். பூட்ஸ்ட்ராப் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுடைய கோடை எல்லாமே எல்லா ப்ரௌசருக்கும் சப்போர்ட்டபுளாக தான் கொடுப்பாங்க. இதனாலேயே நம்மளுடைய சைட்டு எல்லா ப்ரௌசர்லேயும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து ரொம்ப லைட் வெயிட். இது நமக்கு வந்து ப்ரௌசரில் டவுன்லோட் ஆகும்போது ரொம்ப அதிகமான நேரம் எடுத்துக்காது, சீக்கிரமே டவுன்லோட் ஆயிரும். அதுவும் நம்ம CDN வெர்ஷன் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா பொதுவாக ப்ரௌசர் வந்து JS CSS இந்த மாதிரி ஃபைலை எல்லாம் கேட்ச் மெமரியில் வச்சுக்கும். ஸோ நம்ம CDN வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது இதே பூட்ஸ்ட்ராப்போட CDNனை வேற ஏதாவது ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணியிருந்தா கூட நமக்கு திரும்ப டவுன்லோட் ஆகிற வேலை வந்து குறையும். பை டிஃபால்ட் பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனை கொடுக்கறதுனால நம்ம மொபைலுக்குன்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு நம்மளோட டிசைனுக்கு எழுத தேவையில்லை. பூட்ஸ்ட்ராப்பை நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுனாலேயே நம்மளுடைய வெப்சைட் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக ஆயிரும். பூட்ஸ்ட்ராப்பில் டாக்குமெண்டேஷனும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நம்ம எல்லா கண்ட்ரோலுக்கும் எக்ஸாக்டாக என்ன கிளாஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். நம்மளுடைய வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு UX UI டிசைனரை போட்டு கம்ப்ளீட்டாக எழுதுறதுக்கு பதிலாக ஒரு பேஸ் வெர்ஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுனால இது நம்மளுடைய ப்ராஜெக்டினுடைய பட்ஜெட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நான் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ எனக்கு வந்து கம்ப்ளீட் CSS JSஐ வந்து கண்டிப்பாக நான் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். பார்சியெல்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியாது. பூட்ஸ்ட்ராப்பில் jQuery டிபெண்டன்சி இருக்கிறதுனால என்ன பர்ஃபெக்ட் வெர்ஷன் ஆஃப் jQuery போட்டால் இது ஒர்க் ஆகுங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த நாலேஜ் இல்லாமல் இதில் ஒர்க் பண்ண முடியாது. ஒருவேளை பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற எல்லா ஸ்டைலையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அது டபுள் த ஒர்க்காக மாறிடும். அதுக்கு நம்ம பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக புதுசாகவே எழுதிட்டு போயிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக நம்ம போட்ட ஒரு பழைய வீடியோவில் ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. பூட்ஸ்ட்ராப்பை நம்ம லேர்ன் பண்ணணுமா கூடாதான்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு தான் இந்த பதில். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்திலிருந்து உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சைட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிசைன் பண்ணுறதுக்கு பூட்ஸ்ட்ராப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இதை இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டாக்குமெண்டேஷனும் நமக்கு இருக்கிறதுனால ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் என்ன ஸ்டைல்ஸ் போட்டால் ஒர்க் ஆகுங்கிறது ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது கற்றுக்கிறதுக்குன்னு பெருசாக ஒன்றுமே இல்லை. இதை நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி பழகிட்டோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி பழகிட்டோமோ அதே மாதிரி தான் பூட்ஸ்ட்ராப்பும். ஜஸ்ட் இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற லிங்க் எல்லாம் போட்டுட்டு அந்தந்த இடத்துல என்னென்ன கிளாஸ் ஆட் பண்ணால் கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை வச்சே நம்ம பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி நம்மளுடைய கம்ப்ளீட் வெப்சைட்டையும் டிசைன் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப்னா என்ன, பூட்ஸ்ட்ராப் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது, எப்படி ஒரு HTMLல CDN லிங்கை யூஸ் பண்ணி பூட்ஸ்ட்ராப்பை இன்டகிரேட் பண்ணுறது, இதனுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், இதை கற்றுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பூட்ஸ்ட்ராப்பை இன்னும் எப்படி எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷனை சூப்பராக டிசைன் பண்ணலாங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். நாம் ரீசன்ட் டேஸாக யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.